ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மேசராசி மேசலக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்களுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்துக்கு உங்கள் அமைப்புக்கு இது 11 கூடிய பாவகத்தின் பதிவாகும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு பாதகாதிபதி 11 கூடையவன் பாதகாதிபதியோடைய உங்களுக்கு பாவகத்தின் 11ஆம் அதாவது லாபாதிபதி பாதகாதிபதி சொல்லக்கூடிய 11ஆம் இட பாவகத்தின் பதிவாகும். ஓகேங்களா? இந்த சூரிய திசையானது உங்களுக்கு 6 வருட காலங்கள் நீடிக்கும், உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். உங்கள் செவ்வாய் புத்தி என்பது உங்களுக்கு உங்கள் செயல்பாட்டில் 4 மாதம் 6 நாட்கள் வரை இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது 5 கூடையவன் தசா புத்தி, 5 கூடையவன் திசையாகும். புத்தி பார்த்தீங்கன்னா 1 கூடையும் 8 கூடையும் புத்தி ஆகும். ஓகேங்களா? இப்போ 11ஆம் இடத்துல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில். ஓகேங்களா? அப்போ 11ஆம் கும்பத்தின் அதில் இன்னும் நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்துருவோம். அப்போ கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன நட்சத்திரம் இருக்குது? அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். சதயம் 1 2 3 4 பாதங்கள் இருக்கும். புரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வரைக்கும் இங்கே இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 பாதங்கள் இருக்கும். அப்போ அவிட்டம் சுயசாத்தில் இருக்கிறாங்கன்னா, பாதகத்திலே இருக்கிறாருன்னா, அப்போ அவர் சுயசாத்தில் இருக்கிறாரு, பாதகத்தில் இருக்கிறாருனாக்கா அவரோட லக்கணம் இல்லைங்களா? அவரோட லக்கணம் அவரோட சாரத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதகத்தை கொடுக்க மாட்டாருங்க. இருந்தாலும் அது சனி வீடுங்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சனி என்னவா இருக்கார், என்ன வாய்ப்பில் இருக்கார், சனி அங்கே எதாவது பார்க்குறாரா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இருந்தால் பொதுப்படையாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது பெருசாக ஒன்றும் வாய்ப்பு உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு கொடுக்காதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்ம ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி போக வைக்கும். நம்மளோட ஆசைக்கு நம்மளோட மூத்த சகோதரிகளுக்கு நம்ம, அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் விருப்பம் இல்லாமல் 2ஆம் திருமணம் பண்ணுவாங்க, சிலர் விருப்பத்தோடு 2ஆம் திருமணம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ லாபம் அப்போ கல்யாணம் ஓகே. அப்போ லாபத்தை எப்படி இருக்குன்னு பார்த்தா லாபம் சம்பாதிப்பாங்க. அது ஊர் விட்டு ஊர் கொஞ்சம் விரயமாகவும் செலவாகும். இதுக்காக நான் பயணிக்கிற மாதிரி இதுக்காக நான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வருந்தி போகிற மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்படி தான் அந்த பாதகத்தை அந்த கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் இந்த மாதிரி ஒரு போட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ட் அருகாமையில் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களாக இருந்தாக்க பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. இல்லை அந்த மாதிரி இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து சதயம் சாரத்தில். அப்போ சதய சாரத்தில் செவ்வாய் இருந்து பயணிக்கிறாருனாக்கா ராகு. அப்போ ராகு ஜாதகத்தை எங்கே இருந்தாலும் பார்க்கணும். ஓகே, ஒரு பொதுவாக பார்த்துருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு சதய சாரத்தில் இந்த செவ்வாய் இருந்து கும்பத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா மேசராசி மேசலக்கண நேர்களுக்கு அந்த கும்பத்தில் இருந்து சதய சாரத்திலேருந்து செவ்வாய் புத்தி நடத்துறாருன்னா அப்போ உங்களுக்கு என்ன பலன் இருக்கும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா என்னத்தான் இருந்தாலும் சிலர் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஜாதி விட்டு ஜாதி. ஓகேங்களா? அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு அதாவது குறை உள்ள வீடாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாபம் நாம் ஒரு கணக்கு போட்டிருப்போம், அது ஒன்றுவா கிடைக்கும். நாம் அதிகமாக கணக்கு போடுறப்ப கம்மியாக கிடைக்கும், கம்மியாக போடுறப்ப எச்சா கிடைக்கும். இந்த மாதிரி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்தப்பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல் எகிறு இந்த மாதிரி முடி சம்மந்தப்பட்ட கொட்டுறது பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு அப்பப்போ வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது பாதத்தில் உட்காந்து சதய சாதகம் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தீ விபத்து, ரோட்டு இன்சிடென்ட்டு இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து நம்ம உஷாராக சூதானமாக இருப்பது நல்லது. இதுக்கு இன்னும் ஒரு காரணத்தோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள ஒரு காளியா கோயில். ஓகேங்களா? அங்கே ராகு கால நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? விளக்கு போடணும். ஓகேங்களா? அப்போ நம்ம சதயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ராகு காலத்தில் போடணும், இல்லை யமகண்ட நேரத்தில் போடணும். அப்போ யமகண்ட நேரத்தில் தீபம் போட்டு அந்த காளி வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய பிரச்சனை, சொன்ன பிரச்சனை எதுவுமே நடக்காது. ஒரு மத்தியமாக கணக்காக போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா போராட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்து பயணித்தா என்ன இருக்கும்? அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதி இடம் வர இல்லைங்களா? அப்போ 12 கோடி வர போயிட்டார்.
ஓகேங்களா. 9 கோடி 12 கூடையவன். அப்போ இந்த மாதிரி சாதத்துலேருந்து நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு விரயத்தை தேவையில்லாத விரயத்தை ஒரு சுப விரயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக பார்த்தா சுப விரயமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய நட்டமாக தெரியுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் ஒரு அலைச்சலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு மிதக்கிற மாதிரி ஒரு டாட்டை கொடுக்கும். ஆனால் பெருசாக நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குமான்னு கேட்டாக்கா, பெருசு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த 11க்கு 2ஆம் இடம், அது 12ஆம் இடம், அது 12ஆம் இடம் சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆசைப்பட்டு எது லாபம்னு நினைக்கிறோமோ அதாங்க நம்மளுக்கு விரயமாக செலவாக வந்து நிற்கிங்க. ஓகேங்களா. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா மூத்த சகோதரிகள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கரும காரியங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எது லாபம்னு நினைக்கிறோமோ அதை நம்ம நட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எது பொதுவாக நினச்சி பொதுவாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்காதுங்க. சரி, இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. சிறப்புடன் வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலனை நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.